வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வங்கியில் சம்பள கணக்கு வைத்துள்ள தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு குஷியான அறிவிப்பு. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை எந்தவித கட்டணமும் இன்றி வழங்க மொத்தம் 7 முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வங்கி சார்ந்த நலன்களை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு மே 19ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 7 முன்னணி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு, 1 கோடி ரூபாய் வரை தனிநபர் விபத்து காப்பீடு கட்டணமின்றி வழங்கப்படுவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனிப்பட்ட விபத்து காரணமாக அரசு ஊழியர்கள் உயிரிழந்தால் ஊழியரின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டங்கள், திருமணமாகாத மகள்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை இந்த சலுகைகளை வழங்கி வரும் 7 வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி, ஆக்சிஸ் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த நிலையில் இப்போது கூடுதலாக மேலும் 3 வங்கிகள் இணைப்பு. பஞ்சாப் நேஷனல் வங்கி, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய மேலும் 3 வங்கிகளுடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் இனி இந்த 3 வங்கிகளும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மேற்கண்ட அனைத்து சலுகைகளையும் கட்டணமின்றி வழங்கும் என அரசாணையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் இது போன்ற முக்கிய அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.